ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சமிக்ஸ் அடோரபிள் குக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான யம்மியான சாகோ ஃப்ரூட் அல்வா. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. செய்முறை: ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக திராட்சை போட்டு அந்த திராட்சை நல்லா உப்பி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஆனோடனே ஒரு வேறு பாத்திரத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்தது அதே பேனில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நான் வந்து ஒரு 4 வாழைப்பழத்தை வந்து கட் பண்ணி வச்சுருந்தேங்க. நல்ல பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பழம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் எனக்கு வந்து செவ்வாழை யூஸ் பண்ணுறேன். இப்போ இது வந்து நல்லா வெந்து மேஷ் ஆகி வரணுங்க. ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் வெல்லத்துக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றி, வெல்லம் வந்து தண்ணியில் கரையணுங்க. ஸோ அதை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா அதை வடிகட்டி எடுத்துடணும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்குது. இதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்த வாழைப்பழம் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம வடிகட்டி எடுத்த வெல்லம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இது கூட 1/2 கப் ஜவ்வரிசியை வந்து நம்ம ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கலருக்காக நான் வந்து கொஞ்சமாக எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்க்குறேங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு நெய்யில் வறுத்து வச்சுருந்த திராட்சையும் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி பேனில் லேசாக ஒட்டாமல் வரும்போதே நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துருங்க. இது வந்து ஆற நல்லா கட்டியாகிடுங்க, இறுகிடும். ஸோ நமக்கு அல்வா பதம் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அடுப்புலேருந்து இறக்கிடுங்க. ஜவ்வரிசியை வந்து நம்ம சாகோன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இதில் வந்து ஜவ்வரிசி யூஸ் பண்ணி அல்வா செஞ்சுருக்கனால இது வந்து நம்ம சாகோ ஃப்ரூட் அல்வான்னு சொல்கிறோம். இது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குங்க. டேஸ்ட் ரொம்பவே எம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான டேஸ்டியான சாகோ ஃப்ரூட் அல்வா தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.